உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து பைடன் விலகல், கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளர். கட்சி மற்றும் தேசத்தின் நலனுக்காக போட்டியில் இருந்து விலகுவதாக பைடன் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். முன்னாள் அதிபர் ஒபாமா உட்பட குடும்ப உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான போட்டியில் இருந்து தற்போதைய அதிபர் ஜோ பைடன் விலகியுள்ளார். தான் சார்ந்த ஜனநாயக கட்சி மற்றும் தேசத்தின் நலனுக்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். துணை அதிபராக இருப்பவரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் அதிபர் ஆவதற்கு தனது ஆதரவையும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். வரும் நவம்பர் மாதத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் பைடன் இந்த முடிவை எடுத்துள்ளார். குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடும் நிலையில் ஜோ பைடனின் விலகல் அதிபர் தேர்தலில் புதிய சுவாரஸ்யம் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சிறந்த பிரதமர்களில் ஒருவராக டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் விளங்கினார். ஜொகூர் மந்திரிபசார் புகழாரம். நாட்டில் சிறந்த பிரதமர்களில் ஒருவராக டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் விளங்கினார் என்று ஜொகூர் மாநில மந்திரிபசார் மற்றும் ஜொகூர் அம்னோ தலைவருமான டத்தோ ஆன் ஆபிஸ் காசி தெரிவித்தார். தற்போது சிறையில் இருக்கும் முன்னாள் பெக்கான் எம்பிக்கு நடந்தது மிகவும் வருத்தமானது என்று வர்ணித்துள்ளார். பெக்கான் அம்னோ கூட்டத்தில் பேசிய ஆன், அம்னோ தலைமை நஜீப் நீதிக்காக தொடர்ந்து போராடும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மக்களுக்கு உண்மையாக சேவையாற்றிய டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். மக்கள் மத்தியில் அவருக்கு நடிக்க தெரியாது. கடந்த 14வது பொது தேர்தலில் நடந்ததை எண்ணி மக்கள் பெரும் வேதனை அடைந்தார்கள். நான் அவரை இன்னமும் நேசிக்கின்றேன். அவரும் மற்றவர்களை மிகவும் நேசிக்கிறார். அவர் ஒரு சிறந்த மனிதர் என்று பாராட்டினார். SRC இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட டத்தோஸ்ரீ நஜீப்புக்கு 12 ஆண்டு சிறை, 21 கோடி வெள்ளி விதிக்கப்பட்டது. பின்னர் மன்னிப்பு வாரியத்தின் மூலம் அவரின் சிறை தண்டனை 6 ஆண்டு மற்றும் 5 கோடி வெள்ளி அபராதமாக குறைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. 2500 அந்நிய தொழிலாளர்களில் நகைக்கடைகளுக்கு 17 பேர் மட்டுமே கிடைத்துள்ளனர். டத்தோ அஜி அப்துல் ரசூல் பெரும் வேதனை. இந்திய பாரம்பரிய தொழில்துறைகளுக்கு பணிபுரிய 7500 அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அரசாங்கம் அனுமதி வழங்கியது. நகைக்கடைகள், முடித்திருத்தும் நிலையங்கள் மற்றும் டெக்ஸ்டைல்ஸ் ஆகிய துறைகளுக்கு தலா 2500 அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் மலேசிய இந்தியர் பொற்கொள்ளர் எனப்படும் நகைக்கடைகளுக்கு இதுவரை 17 அந்நிய தொழிலாளர்கள் மட்டுமே வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வாக்குறுதி அளித்தபடி எங்களுக்கு 2500 அந்நிய தொழிலாளர்கள் கிடைக்கவில்லை. நிலைமை இப்படியே போனால் நாங்கள் எப்படி வியாபாரத்தை நடத்துவது என்று அவர் கேள்வியை எழுப்பினார். எதுவுமே சரிப்பட்டு வரவில்லை என்றால் இன்னும் 10 தினங்களில் பிரதமரை நாடி படையெடுப்போம் என்று அவர் ஆவேசமாக கூறினார். இந்திய பாரம்பரிய தொழில்துறைகள் பாதிக்கப்படாமல் இருக்க பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 7500 அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அனுமதி வழங்கினார். ஆனால் இந்திய பாரம்பரிய தொழில்துறையில் அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்வதற்கு போதுமான வேலையாட்கள் கிடைக்கவில்லை என்று சுட்டிக்காட்டினார். மலேசிய இந்தியர் பொற்கொள்ளர் சங்கத்தின் 29ஆம் ஆண்டு கூட்டத்திற்கு பிறகு நிருபர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். ஆசையை காட்டி மோசம் செய்கிற தோதில் அரசாங்கம் என்ன செஞ்சதுனாக்கா, உனக்கு கொடுக்குறேன், கொடுத்துதான் இருக்க, நான் கொடுத்துட்டேன், இப்படி தான் சொல்கிறாங்க. தவிர இது வரைக்கும் எங்கள் மக்களுக்கு 2500 பேர் சொன்னதில்லை. எந்த வகையிலுமே நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்வு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. நம்ம ஒன்றும் பெருசாக கேட்கல. 1 லட்சம் பேர் கொடுங்க, 10 லட்சம் பேர் கொடுங்கன்னு யாரும் நம்ம கேட்கல. நம்ம கேட்கறது 2500 பேர், அதில் ஒரு 1000 பேர் கொடுத்தாலே பெரிய விஷயமா இருக்கும். அது எதுவுமே செய்ய மாட்டாங்கன்றது பெரிய வருத்தத்தோடு தெரிவிக்கணும். இது சம்மந்தப்பட்டது நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் ரொம்ப மன உளைச்சலோடு போயிருக்காங்க. காரணமாக இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கிறவங்க எல்லாமே குறைஞ்சி போய்விடுது. பத்தரங்களே கிடையாது. இந்த செய்யக்கூடிய நம்ம பாரம்பரிய வியாபாரம் செய்யறதுக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கிறதாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசிய இந்து சங்கத்தில் பிளவுகள் இல்லை, எல்லோரும் ஓர் குடையின் கீழ் இணைந்து விட்டோம். சங்க தலைவர் கணேசன் அறிவிப்பு. மலேசிய இந்து சங்கத்தில் பிளவுகள் இல்லை, எல்லோரும் ஓர் குடையின் கீழ் இணைந்து விட்டோம். இன்னமும் சிலர் வெளியே இருக்கிறார்கள், அவர்களும் மிக விரைவில் இணைவார்கள் என்று மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் தங்க கணேசன் தெரிவித்தார். நாம் அனைவரும் ஒன்றிணையவில்லை என்றால் மலேசிய இந்து சங்கம் காணாமல் போய்விடும் என்று அவர் எச்சரித்தார்.
இதனிடையே நாட்டிலுள்ள இடைநிலை பள்ளியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்து சமய வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்ற பரிந்துரையை அவர் முன்வைத்துள்ளார். மலேசிய இந்து சங்கத்தின் 47வது ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். நமது நாட்டில் இந்து சமயம் தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொழுகை நேரத்தில் நமது மாணவர்களுக்கு இந்து சமய வகுப்புகளை அமுல்படுத்த வேண்டும். இக்கோரிக்கையை நாம் பல முறை முன்வைத்தாலும் அதற்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை. மடானி அரசு இதற்கு முழு தீர்வு காணும் என மலேசிய இந்து சங்கம் நம்புகிறது என்று தங்க கணேசன் கூறினார். இந்து சமயம் குறித்து அவதூறாக பேசுபவர்களுக்கு எதிராக மலேசிய இந்து சங்கம் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும். இந்த விவகாரத்தில் சங்கம் எந்த ஒரு சமரசத்தையும் காணாது. நாட்டில் பல ஆலயங்களில் திருவிழாவும் ரத ஊர்வலமும் சமய நெறியை மீறி நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று அந்நிய நாட்டு அர்ச்சகர்களின் ஒழுக்கக்கேடான செயல்களும் அதிகரித்து வருகிறது. இது போன்ற சம்பவங்கள் அனைத்துக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் என்று தங்க கணேசன் கூறினார். இந்த மாநாட்டை மைகா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டில் ஒரு மாபெரும் சக்தியாக மலேசிய இந்து சங்கம் விளங்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். இந்த மாநாட்டில் மலேசிய இந்து சங்கத்தின் முன்னாள் தலைவர் டத்தோ மோகன் ஷானுக்கு சங்க ரத்னா விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் சிவநெறி செல்வர் தங்க கணேசன் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவராக மீண்டும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக கணேஷ் பாபு, பினாங்கு மாநிலத்தைச் சேர்ந்த மா முனியாண்டி மற்றும் சக்திவேல் உதவி தலைவர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். துன் வீத்தி சம்பந்தன் சுழற்கிண்ண காற்பந்து போட்டியில் கம்போங் முகிபா ஆரம்ப பள்ளி வாகை சூடியது. மைகா முன்னாள் தேசிய தலைவர் துன்வீத்தி சம்பந்தனின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு ஈவுட் தமிழ் பள்ளியில் துன் சம்பந்தன் சுழற்கிண்ண கால்பந்து போட்டி நேற்று சிறப்புடன் நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த 15 குழுக்கள் கலந்து கொண்டன. பேரா, சுங்கை சுப்புட், துன் சம்பந்தன் சமூக நல பொது இயக்கம் மற்றும் காந்தி கலாசாலை தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் முதல் நிலையில் கம்போங் முகிபா ஆரம்ப பள்ளி, 2வது நிலையில் காந்தி கலாசாலை, 3வது நிலையில் மெத்தடிஸ் ஆரம்ப பள்ளி வாகை சூடியது. இப்போட்டியை சிம்மூர் இந்திய சமூக நல இயக்க தலைவர் எஸ் வாசு தொடக்கி வைத்தார். அவர் ஆற்றிய உரையில் நாட்டின் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தலைவர்களில் முக்கிய பங்காற்றிய தலைவர்களில் ஒருவராக விளங்கியவர் துன் சம்பந்தன். அவர் இந்த நாட்டிற்கு ஆற்றி வந்த சேவையை இளையோர்கள் மத்தியில் என்றும் நினைவில் கொள்ளவும் இதுபோன்ற போட்டிகள் உட்பட பல நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நிகழ்வு குறித்து பேசிய நிகழ்வு ஏற்பாட்டு குழு தலைவர் கி மணிமாறன், துன் சம்பந்தன் பெயரில் நடைபெற்ற இந்த கால்பந்து போட்டி கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. அடுத்து தமிழ் பள்ளி மாணவர்களிடையே மர்டேக்கா கிண்ண கால்பந்து போட்டி நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நான் மணிமாறன் கிருஷ்ணன், மறைந்த முன்னாள் தேசிய தலைவரான தேசியவாதியுமாகிய அமரர் துன் டாக்டர் வி.டி. சம்பந்தன் அவருடைய பெயரில் ஒரு சுழல்கிண்ணன் கால்பந்து போட்டி ஏற்பாடு செய்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கால்பந்து அவருடைய 100ஆண்டு விழா நடைபெற்ற 2019ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு இப்போது இந்த கால்பந்து ஆட்டம் பள்ளி மாணவர்களிடையே, அதாவது ஆரம்ப பள்ளி மாணவர்களிடையே துன் சம்பந்தனை பற்றிய ஒரு விழிப்புணர்வும் அவர் ஆற்றிய சேவையும் அவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டி ஏற்பாடு செய்தோம். அதே வேளையில் இந்த ஆண்டு துன் அவர்களை பற்றி கட்டுரை எழுதி அவங்களுக்கும் துன் சம்பந்தன் யார், அவருடைய சேவை என்ன, நாட்டுக்கும் மக்களுக்கும் அவர் ஆற்றிய சேவையை அவர்கள் உணர்ந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமையும். இதை துன் சம்பந்தன் சமூக நல புது இயக்கம் சார்பாக இந்த போட்டி விளையாட்டை ஏற்பாடு செய்தோம். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் 29 மலேசிய விளையாட்டாளர்கள் பங்கேற்பு. வரும் ஆகஸ்ட் மாதம் 29 முதல் செப்டம்பர் 8 வரை நடைபெறவுள்ள 2024 பாரிஸ் பாராலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் மிக அதிகமாக, அதாவது 28 விளையாட்டாளர்கள் மலேசியாவை பிரதிநிதிக்க உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மலேசியா பாராலிம்பிக் மன்றத்தின் தலைவர் டத்துஸ்ரீ மெகட் ஷரிமான் சஹாருடின் தெரிவித்தார். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த அனைத்துலக விளையாட்டு நிகழ்வில் மற்றொரு தடகள வீரரும் சக்கர நாற்காலி டென்னிஸ் வீரரும் பங்கேற்கக்கூடும் என்று அவர் கூறினார். நாட்டை பிரதிநிதிக்கும் விளையாட்டு வீரர்களின் இறுதி பட்டியலை அங்கீகரிப்பதற்காக இன்று கூடிய மலேசிய பாராலிம்பிக் மன்றத்தின் தேர்வுக்குழு இம்முடிவை உறுதிப்படுத்தியதாக மெகட் ஷரிமான் தெரிவித்தார்.
வங்காளதேச மாணவர் போராட்டத்துக்கு காரணமான 30 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து, உச்சநீதிமன்றம் அதிரடி. வங்காளதேச அரசு வேலை வாய்ப்புகளில் விடுதலை போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு வழங்கப்பட்ட 30 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் விடுதலை போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கான வேலை ஒதுக்கீட்டை 30% இருந்து 5% குறைக்குமாறு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக வங்காளதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 30 விழுக்காடு இடஒதுக்கீடு குறித்த வழக்கு அடுத்த மாதம் விசாரணைக்கு வரவிருந்த நிலையில் வங்காளதேசத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு போராட்டம் தீவிரமடைந்ததால் இன்றைக்கே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. வங்காளதேச வன்முறை போராட்டத்தில் 151 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.